So welcome friends, in our unit 13 example 9 பார்க்கலாம். So Selvi's house has an overhead tank in the shape of a cylinder அப்படி சொல்றாங்க. ஓகே, ஸோ Selvi's ஹவுஸ்ல ஒரு ஓவர்ஹெட் டேங்க் மேலே இருக்கிற ஒரு டேங்க் இருக்கு. இந்த ஷேப் எந்த ஷேப் இருக்கு? சிலிண்டர் ஷேப் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஓவர்ஹெட் டேங்க் இருக்கு in the shape of a cylinder. Okay, so this is filled by pumping water from the sump which is in the shape of a cuboid. Okay, so in the cylindrical tank எப்படி fill பண்றாங்க அப்படின்னா டோட்டலா pumping water from the sump இருந்து டோட்டலா பம்ப் பண்ணி அது என்ன பண்றாங்கன்னா இந்த சிலிண்டர் fill பண்றாங்க. அது எந்த ஷேப்ல இருக்கு? உங்களுக்கு cuboidal ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த cuboidal ஷேப்ல இருந்து தான் உங்களுக்கு என்னது சம் பண்ணி இந்த வாட்டரை சிலிண்டரிக்கல் டேங்க் அனுப்புறாங்க. இந்த cuboid ஷேப்ல இருக்கிற டோட்டல் வாட்டர் சம் பண்ணி டோட்டலா உங்களுக்கு எதுக்கு அனுப்புறாங்க? சிலிண்டரிக்கல் டேங்க்கு அனுப்புறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the sum has dimension 1.57 meter, 1.44 meter and 95 centimeter. ஓகே, ஸோ சம்போட லென்த் எவ்வளோ? 1.57 meter and breadth 1.44 meter and height வந்து சென்டிமீட்டர் 95 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மீட்டரா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மீட்டரை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? 95 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு தான் உங்களுக்கு என்னது 0.95 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்து உங்களுக்கு ஹைட்டு 0.95 மீட்டர். ஓகே, ஸோ ஹைட் ஈக்குவல் டு 0.95 மீட்டர். இது வந்து கீழே இருக்கிற சம்ப், அது மீன்ஸ் cuboidal சம்போட டைமென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் the overhead tank has its radius 60 cm and 95 cm. ஸோ இது உங்களுக்கு என்னது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிடணும்? மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி. ஸோ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 60 சென்டிமீட்டர் தான். ஸோ இதோட ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னவா மாற்றணும்? அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டிவைடட் பை 100 போட்டோம்னா 0.60 மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹைட் 95 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100 போட்டோம்னா ஸோ ஹைட் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0.95 மீட்டர். ஓகே, ஸோ டோட்டலாக இப்போ எல்லாமே நம்ம எதில் கன்வெர்ட் பண்ணியாச்சு? மீட்டர் கன்வெர்ஷனில் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், find the height of water left in the sump after overhead tank has been completely filled with the water from the shape which has been full. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த cuboidal ஷேப்ல ஃபுல்லா உங்களுக்கு வாட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இதில் இருக்கிற வாட்டர் டோட்டலா உங்களுக்கு எதுக்கு ஃபில் பண்றாங்கன்னா சிலிண்டர் டேங்க் ஃபில் பண்றாங்க. இதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு சிலிண்டர் டேங்க்ல ஃபில் ஆயிடும். ஆனால் ஃபில் ஆகிட்ட அப்புறம் என்ன இருக்கு? உங்களுக்கு இவ்வளவு வாட்டர் ரிமைனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இருக்கிற மேலே இருக்கிற வாட்டர்லாம் டோட்டலாக சிலிண்டரிக்கல் டேங்க் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. இவ்வளோ மீதி ரிமைனிங் வாட்டர் இதில் இருக்குது, உங்களுக்கு சம்பில் இருக்குது. தட் மீன்ஸ் cuboidal சம்பில் இருக்குது. அந்த cuboidal சம்பில் இருக்கும்போது உங்களுக்கு லென்த்தோ பிரெத்தோ அப்போ வந்து வேரி ஆகப்படும். ஆனால் என்ன வேரி ஆகும்? ஹைட் வேரி ஆகும். முதல்ல ஏற்கனவே இவங்க இருந்த ஃபுல்லாக இருந்த வாட்டர் இப்போ இதில் ஃபில் ஆனதுனால என்ன ஆகும்? சிலிண்டரிக்கல் டேங்க்ல ஃபில் ஆனதுனால இதில் உங்களுக்கு ஹைட் குறைஞ்சிடும். இப்போ அதோட ஹைட்டு தான் இப்போ கொஸ்டின் கேட்குறேன். இங்கே பாருங்க, after the overhead tank has been completely filled with water from the sump which had been full, என்ன கொடுத்துருக்காங்க? find the height of the water left in the sump. ஸோ சம்பில் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து ரிமைனிங் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கம்பேர் தி கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் வித் த சம்ப். ஓகே, ஸோ டேங்க்கும் சம்போட கெப்பாசிட்டியும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இதோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 0.60 மீட்டர். ஓகே, இதோட ஹைட்டு 0.95 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் இருந்து இந்த டோட்டல் cuboidal சம்பில் இருந்து இந்த சிலிண்டரிக்கல் டேங்க் மைனஸ் பண்ணாதான் இதில் மீதி மாதிரி எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நான் என்ன சொல்ல புரியுதுங்களா? ஸோ டோட்டல் cuboid வந்து இந்த சிலிண்டரிக்கல் டேங்க் ஏற்கனவே இதில் இருக்கிற கெப்பாசிட்டி தான் என்ன போகுது, இதில் இருக்கிற வால்யூம் இருக்கிறத இதில் மைனஸ் பண்ண அப்படின்னா தான் மீதி எனக்கு cuboidal சம்பில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்றது தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் volume of water
left in cuboidal sump after filling cylindrical tank. ஓகே ஸோ என்ன சொல்லுன்னு புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ வாட்டர் இருக்கும் எப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் கியூபாய்டல் சம்ப், இந்த கியூபாய்டு சம்பில் எவ்வளோ வாட்டர் மீதி இருக்கும் எப்போ ஆஃப்டர் ஃபில்லிங் தி சிலிண்ட்ரிக்கல் டேங்க், இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்கை டோட்டலாக ஃபில் பண்ணிட்ட அப்புறம் மீதி இந்த கியூபாய்டல் சம்பில் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் அதில் இருக்கிற ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கணும் நமக்கு என்னென்ன இருக்குது, நமக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு மைனஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் cuboid minus volume of cylinder. Okay, so volume of cuboid formula உங்களுக்கு தெரியும், L into B into H minus volume of cylinder ஓட formula pi r square H. Okay, so L into B into H இந்த dimensions எடுத்து எழுதணும். So 1.57 into breadth எவ்வளோ 1.44 into 0.95 into 1.44 into 0.95. So equal to 1.57 into 1.44 into 0.95 minus. ஓகே ஸோ பையோட வேல்யூ உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? ஸோ பையோட வேல்யூ உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3.14. ஸோ பை ஈக்குவல் டு 3.14 இன்டூ ரேடியஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டேங்க். ரேடியஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் எவ்வளோ 0.6. ஸோ 0.6 ஸ்கொயர் இன்டூ ஹைட் எவ்வளோ நமக்கு 0.95. ஓகே ஸோ லென்த் பிரெத் ஹைட் கியூபாய்டு மைனஸ் சிலிண்ட்ரிக்கல் டேங்கோட வால்யூம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஓகே ஸோ ஜஸ்ட் இப்போ 1.57 இன்ட்டு 1.44 இன்ட்டு 0.95 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.147 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1.074. ஓகே ஸோ டோட்டலாக இது மல்டிப்ளை பண்ணும்போது 2.147. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1.074. ஸோ டோட்டலாக ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். So 2.147 minus 1.074. So 3, 14 plus 7 போச்சுனா 7. So 0. So 1.073. So volume of water left in cuboidal sump is equal to 1.073 meter cube. So எவ்வளவு வருது உங்களுக்கு 1.073 meter cube. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் சம்ப். ஓகே ஸோ இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அவங்க கேட்கறது வந்து வால்யூம் கேட்க கிடையாது, இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் சம்ப்னா இந்த சம்ப் என்ன ஷேப் தான் உங்களுக்கு கியூபாய்ட் ஷேப் தான். இப்போ இந்த ரிமைனிங் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது கியூபாய்டு. இப்போ டோட்டல் ஃபுல்லாக ஏற்கனவே ஃபுல் வாட்டர் இருந்திருக்கும். இப்போ வந்து சிலிண்டருக்கு பாஸ் பண்ணிட்ட அப்புறம் மீதி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ வாட்டர் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இவ்வளோ வாட்டரில் உங்களுக்கு லென்த்தோட வேல்யூ இல்லை பிரெத்தோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆக போகிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. என்ன மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், இந்த ஹைட் இவ்வளோ இருந்த வாட்டர் இப்போ இவ்வளோ குறைஞ்சிருக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் முதல்ல உங்களுக்கு இவ்வளோ ஹைட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ ஹைட் இருந்து இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு, இந்த ஹைட் ரெடியூஸ் ஆயிருக்கு, இந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்போ என்ன மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது, இந்த கியூபாய்ட் சம்ப்லேருந்து ஹைட் மட்டும்தான் வேரி ஆகுது. அந்த ஹைட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதே தான் இங்கே எழுதுறேன். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் கியூபாய்டல் சம்ப், லெஃப்ட் இன் கியூபாய்டல் சம்ப்னு போட்டுக்கோங்க. ஸோ கியூபாய்டல் சம்ப். அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் கியூபாய்டலோட ஃபார்முலா உங்களுக்கு L இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அந்த ஹைட் வேறு, இந்த ஹைட் வேறு. இதோட ஹைட் வந்து 0.95 டோட்டலாக ஃபுல்லாக இருக்கும்போது. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வேறு ஹைட். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், டிஃபரன்ஸ்க்காக கேபிட்டல் ஹெச்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறாங்க 1.073. இதோட எல்லோட வேல்யூ பி வேல்யூ சேம் தான். என்னது உங்களுக்கு 1.57 இன்டூ 1.44 இன்டூ இப்போ இந்த ஹெச் மட்டும் தான் கண்டுபிடிக்கும் 1.073. ஸோ அப்போ ஹெச் ஈக்குவல் டு என்ன வந்துடும்
அப்போ h equal to 1.073 divided by, so just அப்படியே இந்த வேல்யூ என்ன வந்துடும் கீழே உங்களுக்கு இங்கே டினாமினேட்டர் வந்துடும். ஸோ 1.57 into 1.44. okay, so equal to 1.073. okay, so denominator என்ன உங்களுக்கு 1.57 into 1.44. so just இது மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2.2608 வரும். so 2.260. okay, so உங்களுக்கு h equal to என்ன வருது 1.073 divided by 2.206. okay, so approximate உங்களுக்கு என்ன வருது இங்க மேல 1 வருது இங்க டினாமினேட்டர்ல 2 வருது. so equal to 1/2. okay, so அப்ப h equal to height of cylindrical tank எவ்வளவு வருது உங்களுக்கு 1/2 meter. okay, so height of cylindrical tank equal to 1/2 meter. இப்போ இன்னொரு क्वेश्चन ஒன்னு கேட்டிருக்காங்க, compare the capacity of the sump with the cylindrical tank. அப்ப capacity of sump க்கும் cylindrical tank க்கும் உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது. so capacity of sump is capacity of sump is half the capacity of cylindrical என்னது tank. okay, so ஃபைனலா ஃபில் ஆயிட்ட அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு கெபாசிட்டி இருக்கு, கெபாசிட்டி ஆஃப் சம்பும் கெபாசிட்டி ஆஃப் சிலிண்டரிக்கல் டேங்க் கம்பேர் பண்ணும்போது இந்த சம்பில் இருக்கிற பாதி தண்ணி தான் உங்களுக்கு எதுக்கு போகுது சிலிண்டருக்கு போகுது. அப்போ எதுவும் கம்பேர் பண்ணும்போது சம்பு வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சிலிண்டரோட கெபாசிட்டி எவ்வளோ பிடிக்கும், அந்த சம்பிலேருந்து பாதி கெபாசிட்டி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம யூனிட் 13 எக்ஸாம்பிள் 13 பார்க்கலாம். ஸோ ஹனுமப்பா அண்ட் இஸ் ஒய்ஃப் கங்கம்மா ஆர் பிஸி மேக்கிங் ஜாகரி அவுட் ஆஃப் சுகர் கேன் ஜூஸ். ஓகே, ஸோ சுகர் கேன் ஜூஸ்லேருந்து என்ன எடுக்கிறாங்க, ஜாகரி எடுக்கிறாங்க. They have processed the sugarcane juice to make the molasses, which is poured into molds in the shape of a frustum of a cone having diameter of its two circular faces 30 cm and 35 cm. okay, so the sugarcane juice நம்ம வந்து to make the molasses மாத்துறதுக்காக என்னவா பண்றாங்க, which poured into the molds in the shape of a frustum of a cone. இது எதுக்கு மாத்துறாங்க, இந்த shape of frustum of a cone க்கு molasses மாத்துறாங்க. having diameter of two circular face 35 cm and 30 cm ன்றாங்க. okay, so vertical height எவ்வளவு 14 cm சொல்றாங்க. if each centimeter cube of molasses has mass about 1.2 gram, ஒரு molasses-மே உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா weight வந்து 1.2 gram. molasses means வெல்லம். okay, so find the mass of the molasses that can be poured into each mold. find the mass, total mass of the molasses எவ்வளோ இந்த மவுல்ல போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் மாஸ் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூம் கேட்குறாங்க, இதில் எவ்வளோ போட முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது எழுதிடலாம். ஸோ டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 35 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன வந்துடும் நமக்கு 35/2. ஸோ ரேடியஸ், ஸோ இதில் மேலே இருக்கிறது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் R1. ஸோ அப்பர் கெப்பாசிட்டி வந்து R1 எடுத்துக்கலாம், அப்பர் ரேடியஸ். ஸோ லோயர் ரேடியஸ் என்னென்னு எடுத்துக்கலாம் R2 எடுத்துக்கலாம். ஸோ R1 ஈக்குவல் டு 35/2 centimeter. So இது D1. So அப்போ D2 equal to என்ன எடுத்துக்கலாம் 30 centimeter. Therefore R2 equal to 30 divided by 2 centimeter. Okay, so next height of frustum. So height equal to 14 centimeter. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் கண்டுபிடிக்கிறோம். வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னா 1/3 πh R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் ப்ளஸ் R1 × R2. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ என்ன வந்து உங்களுக்கு 1/3
into 22/7 into height எவ்வளோ 14 into r1 square. So r1 radius என்னது நமக்கு 35/2 square plus r2 square na 30 divided by 2. So 30 divided by 2 னு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு LCM எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். So plus r1 into r2. So 35/2 into 30/2. Okay, so just இது எல்லாத்தையும் நம்ம simplify பண்ணணும். So 1/3 into 22/7 இது நம்ம டோட்டலாக simplify பண்ணும்போது நமக்கு 11,641.7 centimeter cube வரும். So 11,641.7 centimeter cube. So therefore 1 centimeter cube of molasses எவ்வளோ சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 1.2 கிராம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் கியூப் வருது 11,641.7 centimeter cube of molasses வருது equal to 1.2 into 11,641.7. So 1.2 into 11,641.7 வரும் நமக்கு. அப்போ 13,970.64 gram. Okay, so 13,964 gram. Okay, so இப்போ நமக்கு 1 gram equal to நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணோம் கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1 gram equal to 1/1000 kilogram. Okay, so அப்போ 13,970 so divided by 1000 equal to so 13.97 illati or 14 kilogram. So volume of 11,641.7 centimeter cube of molasses equal to 13.97 kilogram or 14 kilogram. Okay, thank you. So welcome friends, நீங்க நம்ம unit 13 ல example 11 பார்க்கலாம். So hemispherical tank full of water is emptied by a pipe at the rate of 347 by liter per second. How much time will it take to empty half the tank if it is 3 meter in diameter? Okay, so ஒரு hemispherical tank இருக்கு. Okay, so அதோட diameter உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 meter கொடுக்குறாங்க. Okay, so இப்போ என்ன கேட்குறாங்கன்னா how much time will it take to empty half the tank? Okay, so இதில் மொத்தம் full tank ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. இதில் half the tank fill பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றத கொஷின். ஓகே, ஸோ முதல்ல ஏற்கனவே ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரில் half the tank நம்ம இப்போ எம்டி பண்ணுறோம். இந்த half the tank எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றத கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் முதல்ல எவ்வளோ இருக்குன்னு எழுதுறோம். ஸோ வால்யூம் ஆஃப் டேங்க் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரிக்கல் டேங்க்னு எழுதுனா நம்ம எழுத போகிறது என்னன்னா ஹெமிஸ்பியர் தான். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரிக்கல் டேங்க் ஈக்குவல் டு 2/3 பை ஆர் கியூப் ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே நமக்கு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 மீட்டர். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்படின்னா ரேடியஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் 3/2 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ 3/2. ஸோ 3/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2. ஓகே, ஸோ டைரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 2 கேன்சல் பண்ணோன்னா 11. ஓகே, ஸோ 11 இன்ட்டு 3 33, 33 இன்ட்டு 3 99. ஸோ 99 divided by 7 into 2 என்னது 40. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரிக்கல் டேங்க். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் டேங்க். ஓகே, ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் டேங்க் எவ்வளோ வருது நமக்கு 99/14 மீட்டர் கியூப்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆஃப் த டேங்க் எம்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப் த டேங்க் எம்டின்னு இருக்கும்போது வால்யூம் ஆஃப் வாட்டர், ஓகே. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் டு பி எம்டிட், ஆஃப் த டேங்க், ஆஃப் தி டேங்க். ஆஃப் த டேங்க் அப்படின்னும் போது இப்போ இருக்கிறதுல ஆஃப் இன்ட்டு 99/40. ஓகே. அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு 99/28 மீட்டர் கியூப். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது ஆஃப் த டேங்க் இருக்கும்போது அதோட வால்யூம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகே. ஸோ இப்போ இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மீட்டர் கியூப்ல இருக்கிறது நம்ம லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம், ஏன்னா வால்யூம்ன்றதுனால. ஸோ 99/28 இன்ட்டு 1000 லிட்டர். ஸோ அப்போ 99,000 டிவைடட் பை 28 லிட்டர். ஓகே. ஸோ இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு, இப்போ கொஷினில் a hemispherical tank full of water is emptied by tank at the rate of 347 by liter per second. ஓகே. ஸோ per second 1 செகண்டுக்கு 347 லிட்டர். ஓகே. ஸோ ஒரு செகண்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம 1 லிட்டர் இல்லாட்டி இதை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 347 பை லிட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ, 1 செகண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம முதல்ல 1 லிட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 லிட்டர் கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த 99,000 டிவைடட் பை 28 லிட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 7 3s are 21, 21 + 4 25. ஸோ 25/7 லிட்டர். ஸோ 25 டிவைடட் பை 7 லிட்டர்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 1 செகண்ட் சொல்கிறாங்க. அப்போது 1 லிட்டர் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 1 இன்ட்டு இந்த 25/7 இந்த பக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு 7/25 செகண்ட். அப்போ எவ்வளோ செகண்ட் வருது, 7/25 செகண்ட் வருது. எத்தனைக்கு, 1 லிட்டருக்கு 7/25 செகண்ட் வருது. ஆனால் நமக்கு இப்போ எத்தனை லிட்டர்ஸ் வருது, 99,000 டிவைடட் பை 28 லிட்டர். அப்போ என்ன பண்ணோம், இந்த 7/25 கூட 99,000 டிவைடட் பை 28 மல்டிப்ளை பண்ணுவோம். 99,000 divided by 28 seconds. Okay, so 99,000 divided 7/25 into 99,000 divided by 28. So just நீ cancel பண்ணீங்கன்னா 7/25 into 99,000 divided by 28. 1 7s are 7, 4 7s are 28 வந்துரும். So இதை just cancel பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும், 325s are 75. So remainder 24. So 3960 வரும். Okay, so 3960. So 3960 again இதில் cancel பண்ணீங்கன்னா 9 4s are 36, remainder 3, 9 4s are 36 0. So எவ்வளோ வருது உங்களுக்கு, 990 seconds. So 1 liter 99,000 divided by 28 liter வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் ஃபில் ஆகும், 999 seconds. Okay, so இப்போ 990 seconds நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், ஸோ மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணால் 990 seconds divided by 60. அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, 99 divided by 6. So 15 into 6 90. So again 0. So point. So again என்ன வந்துடும் உங்களுக்கு, 15 into 6 90. So remainder 9. So solution. So 99 divided by 6 na 16 into 6 96. So remainder உங்களுக்கு 3 வருது. So 0 5 6 30. Okay, so அப்போ எவ்வளோ வருது, 16.5 minutes. Okay, therefore tank will be
emptied in எத்தனை minutes 16.5 minutes. Okay, tank emptied கிடையாது, half the tank emptied will be in 16.5 minutes. Okay, thank you. So welcome friends, we have unit 13 la example 10 பார்க்கலாம். So a copper rod of diameter 1 cm and length 8 cm. Okay, so ஒரு copper rod இருக்குன்னு சொல்றாங்க. So the copper rod cylindrical shape of diameter எவ்வளவு சொல்றாங்கன்னா 1 cm and length 8 cm. 8 cm is drawn into a wire. Is drawn into wire na converted illati melted idu onu sollalam. Is drawn into wire na is converted illati melted. அது எதவா கன்வர்ட் பண்றாங்க? into wire of length 18 meter of uniform thickness. சேம் எப்படி மாத்துறாங்கன்னா இதே மாதிரி cylindrical shapeல மாத்துறாங்க. of length எவ்வளவு சொல்றாங்க உங்களுக்கு 18 meter of uniform thickness. so இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு, ஆனா இங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா length எவ்வளவு கொடுத்திருக்காங்க 18 மீட்டரா கொடுத்திருக்காங்க. so இது சென்டிமீட்டரா மாத்தணும். so 1 meter equal to 100 centimeter. okay, so அப்ப 18 meter equal to எவ்வளவு வந்துரும் 1800 centimeter வந்துரும். okay, so 1 meter equal to 100 centimeter னா 18 meter 1800 centimeter. of length 18 meter கொடுத்திருக்கிறதுனால so இதோட length எவ்வளவு 1800 centimeter. okay, so இப்போ கேக்குறது வந்து find the thickness of the wire. so thickness of the wire னா இந்த shape தான் thickness. okay, so இது மாதிரி ஒரு wire இருக்கு அப்படினா so thickness அப்படினா என்னது இந்த diameter தான் உங்களுக்கு என்னது thickness அப்படின்றது. okay, so நம்ம டைரக்ட்டா diameter கண்டுபிடிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் இது ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ரேடியஸ் வந்து நெக்ஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் diameter கிடைக்கும். okay, so radius கண்டுபிடிச்சலாம் ஃபர்ஸ்ட். so radius ஓட வேல்யூ கிடைக்கும். so next diameter equal to 2 into radius மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் diameter கிடைச்சிரும். so அதுதான் உங்களுக்கு என்னது thickness of wire. okay, so கவனிங்க. so volume of cylinder இங்கேயும் so இங்கேயும் உங்களுக்கு கன்வர்ட் பண்ணி என்னதான் கொடுக்குறாங்க volume of cylinder. okay, so volume of cylinder என்ன ஃபார்முலா உங்களுக்கு pi r square h equal to so ரெண்டுமே சேம் ரேடியஸ் ஹைட் கிடையாது. இதோட ரேடியஸ் வேற இதோட ரேடியஸ் வேற. இதோட ஹைட் 8 cm, இதோட ஹைட் உங்களுக்கு எவ்வளவு 1800 cm. so இது வேரி பண்ணி காட்டுறதுக்காக நம்ம pi கான்ஸ்டன்ட் மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். so r உம் வேரி ஆகுது, r ஸ்கொயர் கேபிடல் r னு போட்டுக்கறேன். so height உம் வேரி ஆகுது, so கேபிடல் height னு போட்டுக்கறேன். okay, so pi ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் cancel ஆயிடும். so r square h equal to capital R square capital H. so r ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு radius of இந்த cylinder. so என்ன வந்துரும் உங்களுக்கு radius diameter equal to 1 cm னா so radius equal to என்ன வந்துரும் 1/2 cm. so radius equal to 1/2 the whole square into height எவ்வளோ 8 equal to so capital R square radius. so இதான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதோட thickness தான் கண்டுபிடிக்க போறோம். so into height எவ்வளோ 1800. okay, therefore இது என்ன வந்துரும் 1/4 into 8 equal to r square into 1800. so நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ இந்த r square தான். so 1 4s are 4, 2 4s are 8. okay, so என்ன இருக்கு 2 equal to r square into 1800. therefore r square equal to 2800 கீழ வந்ததுனா டினாமினேட்டர்ல so divided by 1800. so இங்க divided by 2, so இங்கே divided by 2 போட்டோம்னா உங்களுக்கு 1/900 அப்படினு வரும். okay, therefore r square equal to 1/900. நமக்கு ஃபர்ஸ்ட் r ஓட வேல்யூ வேணும். so r ஓட வேல்யூ என்னன்னா இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். so 3 ஸ்கொயர் உங்களுக்கு 9, அப்ப 30 ஸ்கொயர் என்ன வரும் 900. so r equal to 1 divided by
30 centimeter. Okay, so but நமக்கு r தேவையில்லை, நான் உங்களுக்கு thickness of wire தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு தேவை வந்து diameter. So diameter equal to 2 into radius. So 2 into 1 by 30 centimeter. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்னது 15. ஸோ அப்போ எவ்வளோ வருது 1 by 15 centimeter. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா r 0.067 centimeter. No. Okay, so diameter equal to 0.067 centimeter, or இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் 0.067 இன்ட்டு என்னாவில் மல்டிப்ளை பண்ணுவோம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மீட்டர். ஸோ மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், ஸோ டெசிமீட்டர். ஓகே, சாரி மீட்டர்ன்ற மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 0.067 உங்களுக்கு என்ன பண்ணணும் மல்டிப்ளை பை 10 பண்ணோன்னா, ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பை 10 பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பை 10 பண்ணோன்னா 0.67 மில்லிமீட்டர். ஓகே, ஸோ எப்படி எழுதலாம், ஒன்று டயாமீட்டர் 0.067 எழுதலாம், டயாமீட்டர் 0.67 மில்லிமீட்டர் எழுதலாம். ஓகே, therefore thickness of wire equal to 0.67 millimeter. Okay, thank you.